வணக்கங்க. மனோ டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு 22/8/2026 தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் ஆத்து சந்தைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வெள்ளாட்டு சந்தை, சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தை நடக்கும். சந்தை ஒரு 5 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும். நீங்க 5 மணிக்கு வந்தீங்கன்னா இங்க வியாபாரம் வாங்கலாம், விற்கலாம். தமிழ்நாட்டுல மிக பிரபலமான சந்தை. வாங்க சந்தைக்கு உள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நேரடியாக காட்டுவோம். ஆடு என்ன ரகத்துல வந்திருக்கு, என்ன மாதிரி ஆடுகள் விற்கிறாங்க, என்ன ரேட்ல விற்கிறாங்க அப்படிங்கிறது வாங்க நம்ம சந்தைக்கு உள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி உங்களுக்கு நேரடியாக காட்டுவோம். வாங்க உள்ள போலாம், உள்ள போலாம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே கூடவே அந்த பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் சார். உங்க பேர் என்ன பேருண்ணே? என் பேர் பெருமாள். பெருமாள் எங்க இருந்து வரீங்க? நம்ம மதுரை மாவட்டம் எல்லியார்பட்டியில இருந்து வரோம். மதுரை மாவட்டம் எல்லியார்பட்டி. எல்லியார்பட்டி அங்க இருந்து வந்திருக்காரு. பாருங்க, நம்ம எட்டியாபுரம் மாட்டு சந்தையில ஒரு ஆடு என்னன்னு ஆடு கிடாமரி குட்டி வாங்கிருக்கீங்க. ஒரு குட்டி கிடாமரியா பெண்மரியா? அது பெண்மணி, இது கடா குட்டி. கிடா குட்டி ஒரு கடா குட்டி ஒரு பெண்மரி வாங்கிருக்காங்க. 3 சேர்ந்து எவ்வளவு வாங்கினீங்க சந்தையில? 26. 3 சேர்ந்து 26. சரி, அவங்க என்ன வேலை சொன்னாங்க? அவங்க 29-30 சொன்னாங்க. 29-30 சொன்னாங்க. நீங்க 26 முடிச்சிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு. என்ன வளர்க்கறதுக்கு வளர்ப்புக்காக வாங்கி போறீங்களா? வளர்ப்பு. சரி, நம்ம எட்டியாபுரம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எட்டியாபுரம் சந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல வந்திருக்காரு. யூடியூப்ல தான் பாத்துருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் டைம் வரணும். முதல்ல வந்திருக்காரு. முதல்ல எட்டியாபுரம் சந்தையில குட்டி வாங்கிருக்காங்க. இது என்ன ரகம் தெரியுமா? ஆடுல அது நம்ம தெரியல. சரி, கொடியாடு ரகம் இது. நம்ம எட்டியாபுரம் சந்தையிலே கொடியாடு தான். புள்ளப்போர். ஆமா, அது கொடியாடுல புள்ளப்போர் வாங்கிருக்காங்க. ஒரு குட்டியில ஒரு கிடாமரி ஒரு பெண்மரி 26,000 ரூபாய்க்கு. நம்ம மதுரை மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க. அழகா இருக்கு. தம்பி, அவங்க பேர் என்ன பேரு? பிரதீப். எங்க இருந்து வரீங்க? தாப்பாத்தி முகாம். நம்ம தாப்பாத்தி அப்படி சொல்லுங்க. அருப்புக்கோட்டை போற வழியில தாப்பாத்தி முகாம்ல இருந்து வந்திருக்காரு. பாருங்க, நம்ம எட்டியாபுரம் சந்தையில நல்ல அழகான குட்டி வாங்கியிருக்காங்க. சூப்பரா இருக்கிறேன். எல்லாம் குட்டியா இருக்கு. தம்பி, 3 சேர்ந்து எவ்வளவு வாங்கினீங்க? 3 சேர்த்து 11,500. 11,500. சரி, நீங்க அவங்க என்ன வேலை சொன்னாங்க? அவங்க 12 ரூபா சொன்னாங்க. 12,000 சொல்லி 11,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. நல்ல வளர்ப்பு குட்டியா வாங்கியிருக்காங்க. இது கிடாமரியா பெண்மரியா வேணும்? 2 கடா ஒரு பொட்டை. ஒரு 2 கடா ஒரு பொட்டை. அழகா வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறீங்க. ஆமா, அப்ப வீட்டுல எதுவும் வளர்க்குறீங்களா? ஆமா, வீட்டுல வளர்க்கறதுதான். வளர்க்கறதுக்காக தான். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல வாங்கிருக்கீங்களா? இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சந்தையில, நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில ஆசைப்பட்டு வளர்க்கறதுக்காக முதல்ல நல்ல அழகான குட்டி 3 குட்டி வாங்கிருக்காங்க. உங்களுக்கு தெரியாது. கொடியாடு ரகம் புள்ளப்போர் கரும்போர் வாங்கியிருக்காரு. பிரதீப் தம்பி நம்ம தாப்பாத்தி முகாம்ல இருந்து வந்திருக்காங்க எட்டியாபுரம் ஆட்டு சந்தை. வணக்கண்ணே. அவங்க பேரு என்ன பேரு? என் பேர் லட்சுமணன். எங்க இருந்து வரீங்கண்ணே? ஒவ்வாள் குட்டி அங்க இருந்து வந்திருக்காரு. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில நல்ல அழகான குட்டியா வாங்கிருக்கீங்க. நல்ல சூப்பர் கலரான குட்டியான வாங்கிருக்கீங்க. என்ன இது என்ன விலைக்கு வாங்கினீங்க? சந்தையில என்ன விலைக்கு? 15 ரூபாய் சொன்னாங்கண்ணே. சரி, 13 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு. 15,000 சொல்லி 13,000. நீங்க ஒரு விலை கேட்டிருப்பீங்க. என்ன விலை கேட்டீங்க? நான் 12 ரூபாய் கேட்டேன். 1000 மேல வச்சு கொடுக்கல. 12,000 கேட்டு கொடுக்கல. 13,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. நல்ல அழகா குட்டியா வாங்கியிருக்கேன். இது என்ன ரகம்? கொடியாடுல நல்ல கரும்போர் குட்டி. வளர்ப்புக்காக வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்போ வீட்டுல எதுவும் வளர்க்குறேன்ல? வீட்டுல வளர்க்கலாம். குட்டியோட 10 குட்டி கிடக்கு. அதோட சேர்ந்து வளர்க்கலாம்னு வாங்கி போறாங்க. அண்ணன் நம்ம கொடியாடு குட்டியில கிடாமரியா பெண்மையா? கிடாமரி தானே. ரெண்டுமே கிடா குட்டி. அழகான குட்டி, செம்மையா இருக்கு. இது எத்தனை மாசம் இருக்குண்ணே குட்டி? இது 4 மாசம் இருக்கு. 4 மாசத்துல குட்டி தான். இது நீங்க வளர்த்துனா எத்தனை மாசம் வளர்க்கணும்? 1 வருஷம் வளர்க்கணும். 1 வருஷம் வளர்க்கணும். 1 வருஷம் வளர்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு விற்கலாமா? விற்கலாம். எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ப்பு பொறுத்து இருக்கணும். வளர்ப்பு பொறுத்து இருக்கா அப்படிங்கிறாங்க. அழகான குட்டி. இந்த கொடியார் ரகத்துல 2 கிடாமரி 4 மாசம் குட்டி வாங்கிட்டு பாரு. ஒவ்வாத்துக்கு அண்ணா வந்திருக்கேன். ஒவ்வாள் குட்டி. தம்பி சொல்லுங்க தம்பி, உங்க பேர் என்ன பேரு? என் பேர் சிவானா. சிவா. எங்க இருந்து வரீங்க? சூரங்குடி பக்கம் எம் சண்முகம். சூரங்குடி பக்கம் விளாத்திகளை போற வழியில் சூரங்குடி பக்கம் எம் சண்முகம் அங்க இருந்து வந்திருக்காரு. பாருங்க, நல்ல குட்டி, கலரான குட்டி வாங்கியிருக்காரு. பாருங்க, நம்ம எட்டியாபுரம் சந்தையில. எவ்வளவு வாங்கினீங்க? 2,000 ரூபாய். சரி, அவங்க என்ன விலை சொன்னாங்க? 2,500. 2,500 ரூபாய் சொல்லி நீங்க 2,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது என்ன குட்டி? கிடாமரியா பெண்மரியா? இது பொட்டை குட்டி. பொட்டை குட்டி பெண்மரி. பொன்மரில ரகம் தெரியுமா? இது நல்ல கலரா இருக்கு. என்ன ரகம் தெரியுமா? நல்ல ஒரு கொடியாடு குட்டி. கொடியாடு குட்டில புள்ளப்போர் புளியம்போர். நல்ல புளியம்போர் குட்டி. இது எவ்வளவு நாள் இருக்கும் பிறந்து? இது கரெக்டா ஒரு 4-5 நாள் இருக்கும். 4-5 நாள் அவ்வளவுதான் இருக்கும். நல்லா அழகா இருக்கு.
வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறீங்க. ஆமாண்ணா. அப்ப வீட்டுல எதுவும் வளர்க்குறீங்களா? நம்ம வீட்டுல ஆடு வச்சிருக்கோம். ஆடு வச்சிருக்கீங்க. எத்தனை ஆடு இருப்பீங்க? நாங்க வீட்டுல செம்பரி ஆடு 300 ஆடு வச்சிருக்கோம். 300 ஆடு? ஆமா. ஏன் அப்பா செம்பரி ஆடு 300 ஆடு வளர்க்குறீங்க? ஆமாண்ணா. 300 ஆடு. சரி, ஒரே ஒரு செம்பரி வாங்கிட்டு ஒரே ஒரு குட்டி வாங்கிட்டு போறீங்க. அது ஒரு ஆடுல நான் குட்டி நாய் கடிச்சிட்டு அது இறந்து போச்சு. அதுக்காக அதுக்கு வாங்கிட்டு பதில கொண்டு போட்டு அதோட ஞாபகத்துமா ஆட்டுக்கு வந்து குட்டி இல்ல, ஆமா இறந்து போச்சு. அது ஞாபகத்துமா ஒரு குட்டி வேணுமேங்கிறது. ஆமா. அப்ப ஆட்டுல பால் இருக்கு. ஆமாண்ணா. அதுக்காக வாங்கிட்டு பாருங்க. நல்ல அழகான குட்டி. 2000 ரூபாய்க்கு நல்ல ஒரு ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா. அழகா இருக்கு. அண்ணாஜி வணக்கம். அண்ணாஜி உங்க பேரு சொல்லுங்க. செய்யதலி. எங்க இருந்து வரீங்க? சங்கரவேல இருந்து வரோம். சங்கரவேல இருந்து வந்திருக்காங்க. நம்ம எட்டயபுரம் சந்தையில நல்ல ஒரு கிடா குட்டி வாங்கியிருக்காரு. பெண்மரி வாங்கியிருக்கீங்க. பொம்மரி வாங்கியிருக்காங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? 5 ரூபா சொன்னாங்க. சரி, 5000. நீங்க என்ன விலை கேட்டீங்க? 3500. 3500 ரூபா. அவங்க என்ன விலை சொன்னாங்க? அவங்க ஒரு விலை சொல்லி 5 ரூபா சொன்னாங்க. 5 ரூபா சொல்லி நீங்க 3500 ரூபா. அதை விட நீங்க இன்னொரு விலை எதுவும் கேட்டீங்களா? அவங்க வந்து 4 ரூபா கட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, 4 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. ஆமா. 3500 முடி கடை ஃபைனலா 3500 முடிச்சிருக்கீங்க. ஆமா. வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறீங்க. ஆமா. இது எத்தனை மாசம் குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன்? அது தெரியல. இது 2 மாசத்துக்குள்ள தான் இருக்கும். 2 மாசம் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். இது என்ன ரகம் தெரியுமா? இது கொடியாடு ரகம். கொடியாடுல நம்ம புளியம்பூர் வாங்கிட்டு போறாங்க. அழகான குட்டி, நல்ல கலரா இருக்கு. சந்தையில நல்லா தேடி பிடிச்சு நல்ல ஒரு கலரான குட்டி வாங்கிருக்கீங்க. அப்போ ஒரே ஒரு ஆடு வாங்கிட்டு போறீங்களா? வீட்டுல எதுவும் வளர்ப்பீங்களா? வீட்டுல அம்மா ஏற்கனவே வளர்க்கறேன். ஆடு நிக்கி இருக்கு. இந்த ஒரு குட்டி வளர்க்கறது வாங்கிட்டு போறீங்க. அதோட சேர்ந்து வளர்க்கலான்னு நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில 3500 ரூபாய்க்கு நல்ல ஒரு கொடியாடு ரகத்துல புளியம்பூர் வாங்கியிருக்காரு. தம்பி, உங்க பேர் என்ன பேரு? முகமது சுஹைல். எத்தனை ஸ்கூல் படிக்கிறியா? எத்தனை கிளாஸ்? 6ஆம் பி. சங்கவேல். அண்ணா சொல்லுங்கண்ணே, உங்க பேரு என்ன பேரு? என் பேரு சாமி. எங்க இருந்து வரீங்கண்ணே? சுரண்டையில இருந்து வரோம். சுரண்டையில இருந்து வந்திருக்காரு. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில நல்லா ஒரு அழகான ஆடு வாங்கியிருக்காங்க. என்ன ஆடு சந்தையில என்ன ரேட்டு வாங்குனீங்க? ஏன்னா 18 ரூபாய்க்கு வேணும். 20 ரூபாய் 18,000 வேணும். சரி, நீங்க ஒரு விலை என்ன விலை கேட்டீங்க? 16 ரூபாய் கேட்டோம். 16 கேட்ட முடியல. 18,000 வாங்கிருக்கீங்க. அருமையா இருக்கு. என்ன பயன்பாட்டு வாங்கிட்டு போறீங்க? நம்ம வீடு 6 ஒரு 10 கிலோ கிடக்கு. சேர்ந்து வாங்கிட்டு போறாங்க. சுரண்டையில இருந்து வந்திருக்காரு. நல்ல ஒரு அருமையான கலர் வாங்கியிருக்காரு. பாக்குறதுக்கு நல்ல அழகா இருக்கு. இது என்ன ரகம்னு தெரியுமா? இது கொடியாடு தான். கொடியாடுல நம்ம புள்ளப்போர் வாங்கிட்டு போறாரு. இது பல்லு எத்தனை பல்லு? 6 பல்லுன்னு. 6 பல்லு ஆடு பல்லு வாங்கிட்டு போறாரு. செம்மையா இருக்குண்ணே. அடி வேலை சூப்பரான ஒரு நல்ல கலர்ல எட்டயபுரம் சந்தையில வாங்கிட்டு போறாரு. செம்மையான கடை. சந்தையில இருந்த டாப்பான கடை. சூப்பரான கடாவா இருக்கு. கொடியாடு ரகத்துல கரும்பு வாங்கிட்டு போறாரு. வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? சீதாராமன். எங்க இருந்து வரீங்க? கோவில்பட்டில இருந்து வந்திருக்காரு. பாருங்க, நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பெரிய கடா, நல்ல ஜம்முன்னு பெரிய கடா வாங்கிருக்கீங்க. தேடி பிடிச்சு வாங்கியிருக்காரு சந்தையில. என்ன விலைக்கு வாங்குனீங்க? 39,500. அது ரெண்டு சேர்ந்து அந்த கடாவும் இந்த கடா சேர்ந்து 2 கடாவும் சேர்ந்து எவ்வளவு வாங்குனீங்க? 39,500 ரூபா. பாருங்க, 2 கடா வாங்கியிருக்காரு. செம்ம சூப்பரா இருக்கு. கடுக்கா போர்ல ஒரு கலரும் புளியம்பூர்ல. என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணே? கோவில் விசேஷம் வாங்கிட்டு போறாரு. சந்தையில இந்த கிடா பாக்குறது நீங்க எத்தனை கடா பாத்துருப்பீங்க? நான் ஒரு 10 கடை பாத்துருக்கேன். 10 கடா பாத்துருக்கீங்க. கடைசியில மனசுக்கு பிடிச்ச குட்டியா 2 கிடா மாதிரி. இது என்ன ரகம்னு? இது என்ன கொடி ரகம். கொடியாடுல நம்ம புளியம்போரும் கடுக்காப்போரும் செம்மையா இருக்குண்ணே. பல்லு எதுவும் தெரியுமாண்ணே? பல்ல பத்தி? 2 பல்லு. 2 பல்லு கடா தான். அப்ப இளமையான கடா. நல்ல சந்தையில அருமையான கடா வாங்கியிருக்காரு. நம்ம கோவில்பட்டில இருந்து அண்ணன் சீதாராமன் வந்திருக்காரு. எட்டயபுரம் ஆட்டு சந்தையில செம்மையான 2 கலருங்க. 2 கலர்ல நல்ல கலர் 2 கடா மாதிரி வாங்கியிருக்காரு. செம்ம தூள அடிப்பொலியா இருக்கு. எட்டயபுரம் ஆட்டு சந்தையில நல்ல அழகான குட்டிங்க, நல்ல சூப்பரா இருக்கு. நம்ம கொடியாடு ரகத்துல பாருங்க, இளங்குட்டி பிறந்த குட்டி வாங்கியிருக்காரு. என்ன சந்தையில எவ்வளவு வாங்குனீங்க? எவ்வளவு? எத்தனை குட்டி வாங்குனீங்க? 4 குட்டி வாங்கிருக்கீங்க. சரி, பாருங்க, ஒரு குட்டி வாங்கியிருக்காங்க. பாருங்க, அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்காங்க. கிடாமரி எத்தனை? பெண்மரி எத்தனை? கிடாமரி 1, பெண்மரி 3 வாங்கியிருக்காரு. பாருங்க, எந்த ஊர்ல வரீங்க? திருச்சுலி பக்கம், அருப்புக்கோட்டை தாண்டி திருச்சுலி பக்கத்துல இருந்து வந்திருக்காரு. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில 4 குட்டி வளர்ப்புக்காக வாங்கிட்டு பாருங்க. என்ன அண்ணே வணக்கண்ணே. உங்க பேர் என்ன பேருண்ணே? என் பேர் கணேசன். எங்க இருந்து வரீங்கண்ணே? நாங்க அருப்புக்கோட்டை பக்கத்துல பொம்மக்கோட்டை வந்திருக்காரு. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில குட்டி வாங்கியிருக்காங்க. இல்ல எத்தனை கிடாமரியா பெண்மரியான? எல்லாமே கிடாமரி தானே. எல்லாமே கிடாமரி. எத்தனை இருக்குண்ணே? எத்தனை உருப்படி இருக்கும்?
ஏன்னா எத்தனை இருக்குண்ணே? 6 குட்டி இருக்கு. 6 குட்டி, 6 கிடாமரி பாருங்க. நல்ல அழகான குட்டியா வாங்கிட்டு போறாரு. நல்ல கலரான குட்டியா வாங்கிருக்காங்க பாருங்க. எவ்வளவு வாங்கினீங்க? என்ன ரேட்ல வாங்கி? ஒவ்வொரு மாதிரி 7500 ரூபானே. 7500 ரூபாய் கிரேத்து வாங்கிருக்கீங்க ஒரு கிடா. எத்தனை மாசம் இருக்குன்னு கிடா? இது கிடாலாம் குட்டி இது 4-5 மாசம் இருக்கும். 4-5 மாசம் குட்டி தான். பாருங்க செம்மையா இருக்கு. வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறீங்க. குட்டி 6 கிடாமரி வாங்கிட்டு போறீங்களே. அப்ப வீட்டுல எதுவும் வளர்க்குறீங்களா? வீட்டுல ஏற்கனவே கிடா மாதிரி தான் கிடக்கு. கிடா ஆடு கிடையாது. ஆடு கிடையாது. அதோட சேர்ந்து வளர்க்கலாம்னு வாங்கி போறீங்க. ஆமாண்ணே. நல்ல அழகான குட்டி. நம்ம சூப்பரான கிடாமரி 6 கிடாமரி வாங்கிருக்காங்க. இது வளர்த்தா எவ்வளவு? எத்தனை மாசம் நீங்க வளர்த்து பெரிய? இது ஒரு 6 மாசம் வளர்க்கணும். 6 மாசம் வளர்த்தீங்கன்னா ஒரு 12,500 ரூபாய் இப்படி போகும். எதிர்பார்த்த விலைக்கு வைக்கலாம். ஆமா. ஒரு லாபத்துக்கு மாசத்துக்கு 1000 ரூபாய் நிக்கும். மாசம் 1000 ரூபாய் நிக்கும். 1000 ரூபாய் நிக்குங்கிறீங்களா? அப்ப வளர்ப்பு வேணும்ல கூலி சம்பளம். எல்லாம் தீவனம் எல்லாம் சேர்த்தா அதெல்லாம் அந்த தீவனம் எல்லாம் அடக்கும்ல. அந்த 1000 ரூபாய் அந்த தீவனம் எல்லாம் நம்ம வாங்கி போடணும். செம்மையான குட்டிங்க பாருங்க. 7500 ரூபாய்க்கு 6 கிராமரி வாங்கியிருக்காரு. நம்ம தேவர ஆட்டு சந்தையில விற்பனைக்கு விற்பனை ஆன ஆடுங்க. பெரிய பெரிய கிடால பொறுக்க பாருங்க. நம்ம கரும்பூர் அழகான குட்டி. அண்ணே வணக்கண்ணே. உங்க பேர் என்ன பேருண்ணே? என் பேரு வெங்கடசுப்ரம். வெங்கடசுப்ரம். அண்ணா உங்க பேருண்ணே? குணசேகர பெருமாள். எங்க இருந்து வரீங்கண்ணே? சித்திரம்பட்டி. எங்க? ஏழாயிரம் பக்கம் சித்திரம்பட்டில இருந்து வந்திருக்காங்க பாருங்க. நம்ம எட்டயபுர ஆட்டு சந்தையில ஒரு 6 கிடா. எல்லாமே கிடா தானா? எல்லாமே கிடா வாங்கிருக்காங்க. 6 கிடா மாதிரி. 2 கிடா கொஞ்சம் பெருசு, 4 கிடா ஒரு சின்ன கிடா வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்ல வாங்குறீங்க கிடா? 2 30 ரூபா. 2 ஜோடி 30 ரூபா. அந்த பெரிய கிடா. சரி 30,000. அவங்க என்ன விலை சொன்னாங்க? அவன் 35,000 சொல்லி நீங்க 30,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. என்ன விலை? நீங்க என்ன ஒரு விலை கிடைப்பீங்களே? நீங்க என்ன விலை கேட்டீங்க? சரி கொடுக்கல 30,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. சரி இது 4 கிடாமரி என்ன ரேட்டு வாங்கினீங்க? 46,000 ரூபாய்க்கு 4 கடை வாங்கிருக்காரு. அருமையான வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறீங்களா? நம்ம இது ஃபங்க்ஷனுக்கு வளர்ப்பு. இது வந்து ஃபங்க்ஷன் விசேஷத்துக்காக வாங்கிட்டு போறாங்க. அது வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறாங்க. இது ரகம் என்ன தெரியுமா சார்? இல்ல ரகம் புளியாடு. கரும்பேரு புளியம்பேரு வாங்கிருக்கீங்க. கொடியாடு ரகத்துல கரும்பேரும் புளியம்பேரும். இது இளங்குட்டி பல்லு எதுவும் போட்டுமா தெரியுமா சார்? பல்லு போடல. பல்லு போடாத இளங்குட்டி. இது 2 போட்டிருக்கு. 7000 பக்கத்துல சித்திரம்பட்டி வந்துருக்காங்க. 6 கிடா மாதிரி வாங்கிருக்காங்க. செம்மையா இருக்கு. ஆமா அத்தியாவர சந்தை. பிரபலமான சந்தை. கொடியாடு ரகங்க. கொடியாடு ரகத்துல பாருங்க பெரிய பெரிய ஆடுங்க. 3 ஆடு 4 ஆடு வாங்கிருக்காங்க. 4 ஆடுங்க பாருங்க. ஆடு போயிருங்க பாருங்க. ஆடு போயிருங்க. பிடிங்க. புளியம்பூர்ல தேனி கொண்டு போறாங்க. எட்டயபுர ஆட்டு சந்தையில வாங்கியிருக்காங்க. 4 ஆடுங்க. பெரிய ஆடா வாங்கியிருக்காங்க. ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில இருந்து வந்திருக்காங்க. எட்டயபுர ஆட்டு சந்தையில 4 ஆடு வாங்கியிருக்காங்க. பெரிய ஆடா செம்மையா இருக்குங்க. நல்ல புளியம்பூர் கலர்ல நல்ல கலருங்க. புளியம்பூர்ல வாங்கியிருக்காங்க. செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு அழகா. என்ன சொல்லுங்க அவங்க பேர் என்ன பேருன்னு? பேர் சுரேஷ். சுரேஷ் எங்க இருந்து வரீங்க? கீழக்கோட்டையில இருந்து வரேன். கைத்தார் பக்கம் கீழக்கோட்டை. கைத்தார் பக்கம் கீழக்கோட்டை. அங்க இருந்து வந்திருக்காரு. நம்ம எட்டயபுர ஆட்டு சந்தையில நல்லா குட்டி ஒரு பால் குடிக்கிற குட்டி வாங்கியிருக்காரு. ஒரு கிடாமரி பொம்மரி. ஒரு கிடாமரி ஒரு பெண்மரி பாருங்க. நல்ல அருமையான குட்டியா வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்ல வாங்கினீங்க? 2000. ஒரு குட்டியா 2 குட்டியா? ஒரு குட்டி 2000 ரூபாய். 2000 ரூபாய். அப்ப 2 சேர்ந்து 4000 ரூபாய். ஜோடி 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல அழகான குட்டி. என்ன ரகம் இது? எப்படி இது ரகம் என்ன ரகம் தெரியுமா? கலர் ரகம் என்ன ரகம்? நல்ல குட்டியான பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு. வாங்கியிருக்கேன். மனசுக்கு பிடிச்சது வாங்கிருக்கீங்க. மனசு பிடிச்சது வாங்கியிருக்கேன். வளர்த்து பாப்பேன். சரி கலர் வளர்த்து பாப்பேன்னு. இதுக்கு முன்னாடி வளர்க்குறீங்களா எதுவும்? இல்ல நான் வேலை பார்க்கேன். முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆடு வாங்கிருக்கீங்க. வளர்க்கலான்னு வாங்கிருக்கீங்க. நம்ம எட்டயபுர ஆட்டு சந்தையில கொடியாடு ரகம் இது. புளியம்பூர் பாருங்க. 2மே புளியம்பூர் கொடியாட்டுல வாங்கியிருக்காரு. ஆடு அண்ணன் வந்து எட்டயபுர சந்தையில முதல்ல வாங்கியிருக்காரு. வளர்ப்போம் அப்படின்னு நம்ம எட்டயபுர ஆட்டு சந்தையில குட்டி வந்து 2000 ரூபாய்க்கு ஜோடி 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அருமையான குட்டி வாங்கியிருக்காரு. வளர்ப்பு குட்டி செம்மையா இருக்கு. பாக்குறதுக்கு நல்லா கியூட்டா இருக்குங்க. சிறந்து ஒரு வார குட்டி தான் இருக்கும். ஆமா அழகா இருக்கு. இதுக்கு தெரியுமா வளர்ப்பு பத்தி எதுவும் தெரியுமா? பால் எத்தனை நாள் குடிக்கும் அப்படின்னு? 1 மாசம். அதுக்கடுத்து புள்ளி இறக்கடிக்க ஆரம்பிக்கும். அடுத்து 1 மாசத்துல கொலை எதுவும் இருக்கா? இருக்கு. அப்போ வேப்பங்களா அவுத்தி கூட எல்லா கொலையும் வச்சிருக்கீங்க. இருக்கு. அதனால ஒரு தைரியத்தை வாங்கிட்டீங்க. ஆடு வளர்த்து பாப்போம். நாமளும் ஆட்டு வளர்த்து பாப்போம் அப்படின்னு ஒரு தைரியத்துல நம்ம எட்டயபுர ஆட்டு சந்தையில நல்ல குட்டி 2 கலரான குட்டி வாங்கியிருக்காரு.
தூத்துக்குடி மாவட்டத்துல எட்டயபுரம் பேருபுலியுடைய பேரோடு வச்சு வாராந்திர ஆட்ட சந்தை விளையாடணும். நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவிலும் ஒரு பிரபலமான சந்தை கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்க ஆடுகள் வந்து கொடியாடு வந்து வாட்ட சட்டமா பெருசா இருக்குங்க. இன்னைக்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 அடி உயரத்துல ஒரு கிடா வாங்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி கிடா வந்து இந்த சந்தையில இந்த ஏரியால தான் வருங்க. அதே மாதிரி எட்டயபுரம் பொட்டு கொட்டினாலும் நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தை தான். அப்ப நம்ம இன்னைக்கு எட்டயபுரம் சந்தைக்குள்ள சனிக்கிழமை விளையாட்டு சந்தை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் வாங்க. சந்தைக்கு முன்னாடி வாங்க. இன்னைக்கு பாருங்க எட்டயபுரம் ஆட்டு சந்தை, வெள்ளாட்டு சந்தை. எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு இன்னைக்கு கொடியாடு எல்லாம் வந்திருக்குங்க, நிறைய இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா இங்க செம்பரி இங்க இந்த இடத்துல இருக்குங்க. பொட்டாடு செம்பரி இருக்கு. செம்பரி பொட்டாடு கிடாவ இருக்கு. இப்போ ஆடு இருக்கு. இன்னைக்கு எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பெரிய பெரிய கடா இருக்குங்க. கடுக்காப்போரு, கரும்போரு, புளியம்போரு, கரும்போர், அப்படியே கரும்போர் செம்மையா இருக்கு. பெரிய பெரிய கடா இருக்கு. தெரியாது. சொல்லுங்க, உங்க பேர் என்ன பேருங்க? லட்சுமணன். எங்க இருந்து வரீங்க? விளாத்திக்குளம் அங்க இருந்து வந்திருக்காரு. இன்னைக்கு எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு ஆடு கிடா கொண்டு வந்தீங்களா? ஆமா, எத்தனை கடை கொண்டு வந்தீங்க? எத்தனை கடை கொண்டு வந்தீங்க? நாங்க 10 கடை கொண்டு வந்தோம். சரி, 3 நிக்கி வியாபாரம் ஆயிடுச்சு. 7 கடை வச்சுட்டீங்க. 3 கடை இருக்கு. அழகா இருக்கு, அருமையா இருக்கு. ஏன்னா இந்த கடை எப்படி எவ்வளவு சொல்றீங்க? இது வந்து 25 கிலோ சொல்றோம். 25,000. சரி, 22 கேக்குறாங்க. 25,000 சொல்லி 22 கேக்குறாங்க. ஆமா, 25,000 சொல்லி 22,000 கேக்குறாங்க. ஆமா, யாருக்கு? விளாத்தில பக்கத்துல இருந்து பாக்குறேன். அருமையா இருக்கு. அண்ணன் லட்சுமணன். ஆமா, லட்சுமணன் மாதளபுரம் விளாத்தில இருந்து இருக்காரு. மாதளபுரம் ஊரு ஊரு என்ன ஊர் சொன்னீங்க? மாதளபுரம். ஊரு மாதளபுரம். ஊருங்க. ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல பெரிய கடங்க. வணக்கம் தம்பி, பேர் என்ன பேரு? பெரியசாமி. எங்க இருந்து வரீங்க? சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை. அங்க இருந்து வந்திருக்காரு. பாருங்க, நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு 2 கடா கொண்டு வந்திருக்கீங்க. பெரிய கடாங்க, ஜாமுன் இருக்கு. நல்ல குதிரை மாதிரி 2 கடா கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. எவ்வளவு சொல்றீங்க கடா? 2 50 ரூபா சொல்றோம். சரி, 50,000. கேள்வி எதுவும் கேட்டாங்களா? இல்ல கேட்கல. விலை என்ன விலைக்கு கேட்கலையா? 50 இல்ல 50,000 சொல்றாங்க. என்ன விலைக்கு கேட்கறாங்க? ஆளு கேட்கறாங்களா? 40 ரூபாய் கேட்கறாங்க. 40,000 கேட்டாங்க. 40,000 ரூபாய் கேள்வி கேட்கறாங்க. என்ன விலை கொடுக்கலாம்? 50 ரூபா கொடுக்கலாம். 50,000 கூட கொடுக்கலாம். 60,000 சொல்றீங்க. அப்படி சொல்லுங்க. 60,000 சொல்றீங்க. 40 ரூபாய் கேட்கறாங்க. பாருங்க, செம்மையா இருக்குங்க. 2 கிட்ட கொண்டு இருக்காரு. நம்ம இது என்ன ரகம்? வளர்ந்தாடு. நம்ம இங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கொடியாடு அப்படின்றாங்க. கொடியாடு. இங்க வந்து நம்ம கொடியாடுல சொல்லுவாங்க. கரும்போர். எட்டயபுரம் கொடியாடு போவாங்க நம்ம எட்டயபுரம் சந்தையில. செம்மையா இருக்குங்க. 2 கிட்ட ஜம்முன்னு நல்லா அருமையா குதிரை மாதிரி வச்சிருக்காங்க, வளர்த்துருக்காங்க. எத்தனை பல்லு கிடா? பல்லு எதுவும் போட்டிருக்கா? இது பல்லு சேர்ந்துருச்சு. இது 4 பல்லு. அது 4 பல்லு. இது பல்லு சேர்ந்த ஆடு. அது வந்து 4 பல்லு ஆடு. இது வந்து பல்லு சேர்ந்த ஆடு அப்படிங்கிறாங்க. கிடாங்கிறாங்க. 6 பல்லு கிடாவும் 4 பல்லு கிடா. செம்மையா இருக்குங்க. அப்படி தூளா சந்தையில நல்ல பெரிய 2 கிடா டாப்பான கிடா வச்சிருக்காங்க. நம்ம தேவகோட்டையில இருந்து தம்பி எட்டயபுரம் ஆட்ட சொன்னீங்க. இன்னைக்கு வெள்ளாடு நிறைய இருக்கு. விற்பனைக்கு இந்த ஆடுங்க இங்க பாருங்க. நல்லா அழகான கியூட்டான குட்டி. புளியம்போர் கரும்போல பாருங்க. ஆடு வந்து செம்போர் கலருங்க. குட்டி வந்து புளியம்போர் கரும்போர். 3 வித்தியாசமா இருக்குங்க. ஆடு தாயாடும் குட்டிகளும் வித்தியாசமா இருக்கு. 2 கிடா மாதிரி தாங்க. அப்புறம் இங்க பாருங்க, ஒரு செங்கலர்ல செம்போர் புளியம்போர் 2 குட்டி இருக்கு. பாருங்க, பெரிய பெரிய ஆடெல்லாம் இருக்கு. விற்பனைக்கு பாருங்க. நல்லா இளங்குட்டி எல்லாம் இருக்குங்க. இளங்குட்டியா இருக்கு. எல்லாம் கிடா மாதிரி தானோ? எல்லாம் கிடா மாதிரி தான். பாருங்க, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. வளர்ப்புக்கு ஏத்த குட்டி. இது எங்க இருந்து வந்திருக்கு தம்பி? சாயல்குடி, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கொண்டு இருக்காங்க. எல்லாமே வளர்ப்பு கிடாதாங்க. செம்மையா இருக்கு. ஒரு எல்லாமே ஒரு 2 மாசம் 3 மாசம் கிடா மாதிரி சூப்பரா இருக்கு. இதுல எத்தனை மணி இருக்கும்? ஒரு 40-50 மணி இருக்குமா? 30 மணி இருக்கும். செம்மையா இருக்குங்க. எல்லாமே கொடியாட்டு பக்கத்துல பாருங்க. நல்ல கலரான குட்டி. வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. வியாபாரம் பேசுறாங்க. லைவாங்க, நேரடி எட்டயபுரம் ஆட்டு சந்தையில நேரடி அவங்களுக்கு எட்டயபுரம் ஆட்டு சந்தைங்க. நல்ல ஒரு கொடியாட்டுல
பெரிய கடாங்க புளியம்போர் ஜாமுன் இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. அப்புறம் ஒரு செம்பரி கொட்டாடுங்க, கொட்டாடு கடா செம்மையா இருங்க, பாருங்க அழகா இருக்கு. செம்மையா இருக்கு பாருங்க. கொடியாட்டுல சூப்பரான கடாங்க. ஜாமுன் புளியம்போர் இல்ல புளியம்போர் கட்டா ஜாமுன் பெரிய கடை கொண்டு வந்திருக்காருங்க.